இனிய காலை வணக்கம். நான் உங்கள் வடிவேலன். இன்னைக்கு நம்ம இந்த 16 வகையான செல்வங்கள்ல துணிச்சல் என்கின்ற துணிவு செல்வத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன சார் அஜித் படம்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? சார் அவரும் ஒரு துணிச்சல் மிக்கவர் தானே. ஓகே. துணிச்சல்னா என்ன? ஒரு தெளிவான சிந்தனை, மன உறுதி, தன்னம்பிக்கை, நேர்மை, ஒழுக்கம், இது இருந்தாவே போதும் சார். இதுதான் துணிச்சல். ஒரு அவசரமாகவோ கோபத்தோட முட்டாள்தனமாக ஆக்ரோஷமாக நம்ம சண்டைக்கு போகிறதில்ல துணிச்சல். இதெல்லாம் துணிச்சலே இல்லைங்க. தோல்விகள்லேருந்து அதை வென்றுவேன் அப்படின்னு சொல்லி மேலே எந்திரிச்சு வராங்க பாருங்கள், அதுதாங்க துணிச்சல். அதுதான் துணிவு. நான் தோத்தாலும் மறுபடியும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டு வராங்க பாருங்கள், அது துணிச்சல். பயத்தை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் நான் வெற்றியாளனாக திகழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வராங்க பாருங்கள், அது துணிச்சல். இந்த காலத்தில் நேர்மையாக இருக்கிறதே துணிச்சலுங்க. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையில் நீங்கள் போய் முன்னாடி நின்று என்ன பிரச்சனைன்னு கேட்குறதே துணிச்சல். அது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, நான் கண்ணில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு பாருங்கள், அதுவே துணிச்சல் தான். ஓகே. துணிச்சல் அதிகரிக்க என்ன செய்யணும்? தெளிவான திட்டமிடல் இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தெளிவான திட்டமிடல் இருக்கணும். தோல்விங்கிற பயம் அதுலேருந்து சுத்தமாக வெளியே வந்துடணும். தோத்தாலும் மறுபடியும் ஜெயிப்பேங்கிற அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். நேர்மையான வாழ்வு இருக்கணும் சார். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். வாய்ப்பை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் கிடைக்காது. இதெல்லாம் செய்ய வேண்டியவை. செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவால்கள் மற்றும் தோல்விகள்லேருந்து மீண்டு வரணுங்க. நம்ம தோத்துட்டோம் இனி என்ன பண்ண போகிறோம், நம்ம இனி வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுலேருந்து மீண்டு வரணும். முட்டாள்தனமான துணிச்சல். எல்லாருமே பணம் ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு முட்டாள்தனமாக யோசிக்கக்கூடாதுங்க. அதை பிரித்து பார்க்கணும். அதை நல்லது கெட்டது என்ன, அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா, அவன் ஏன் இந்த வட்டி கொடுக்குறான், இந்த வட்டி கொடுத்து இப்படி ஏமாற்றுவானா, என்ன ஏதுங்கிறத நம்ம பிரித்து பார்க்கணுங்க. தயக்கங்க. முதல்ல இந்த தயக்கம் தான் நம்மளுடைய மிகப்பெரிய அழிவுக்கான காரணமே. பயம், அச்சம். கடைசிக்கு என்ன ஆயிரும்? 10 பேர் சிரிப்பாங்க, அவ்வளோதானே. ஒரு மேடை, நமக்கு ஒரு மேடை கிடைக்குது. அந்த மேடையில் மைக்கை பிடிச்சி பேசணும். அப்போது நீங்கள் தயங்கிட்டு நின்னீங்கன்னா அந்த மேடை மறுபடியும் திரும்ப உங்களுக்கு கிடைக்குமா? அந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா? அப்போது அந்த இடத்துல தயக்கத்தையும் பயத்தையும் அச்சத்தையும் விட்டுட்டு அந்த மைக்கை போய் பிடிச்சி அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு அந்த சொல்கிற அந்த துணிச்சல் இருக்குது பாருங்கள், அதுதான் வேணுங்க சார். கோபத்துலேயும் அவசரத்துலேயும் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் தவறத்தான் போகுங்க. சரியான திட்டமிடலோட, சரியான ஒரு புரிதலோட நம்ம துணிச்சலை காட்டணும் அப்படின்னா எப்பேற்பட்ட தோல்வி வந்தாலும் அதை நம்மளால் வெற்றி கொள்ள முடியுங்க. நன்றி, வணக்கம்.